தாராபுரத்தில் விவசாயிகள் சங்க கூட்டம். திமுக வேட்பாளர் டாக்டர் இந்திராணிக்கு முழு ஆதரவு என அறிவிப்பு. இங்க பாருங்க, நீங்க தான் சொல்லிக்கிறீங்க ஊக்கத்தொகை கொடுக்காதுங்க. இருக்கக்கூடிய பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக புறப்படிக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதுல மாற்றத்தே கிடையாது. இந்த இதை பொறுத்தவரைக்கும் இது இந்த விவசாயிகளுக்கு இந்த 12 ஆண்டு காலமா செய்த துரோகங்களை கூட நான் பட்டியலிடணும்னு இன்னைக்கு ஒரு நாள் பிடிக்கிறேன். ஆனா நான் சுருக்கமா சொல்றேன், தொடர்ச்சியா விவசாயிகளுடைய வேளாண்மையை உரவிலிருந்து எல்லாத்தையுமே மழை மாற்றி பெருங்கக்கூடிய நிறைய பிரச்சனை இருக்கு. டேம் பிரச்சனை, உபாத பிரச்சனை இருக்குது. பிரச்சனை வந்து நான் சார்ந்த வகையில் எனக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை தான் பேச முடியும். மற்ற பிரச்சனை எனக்கு தேவையில்லாதது. அதனால அம்மா வந்து போராணி வந்து கிட்டத்தட்ட 69 ரூபாய் இருக்குது. அந்த அணைக்கு வந்து தண்ணி வந்து திரும்புவாங்க. இதனால் ஓரளவு நான் இதை பற்றி அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நான் ஒரு வேட்பாளராக உங்களிடத்தை நான் நிற்கிறேன். எனவே நீங்கள் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை ஆதரித்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். நான் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நான் தலைவரிடம் தெரிவித்து நம்முடைய ஒன்றிய நகர செயலாளர் அத்தனை பேரோடும் நிர்வாகிகள் அனைவரோடும் நாங்கள் இந்த கலந்து இந்த விவசாயிகளுக்கான தண்ணீரை கண்டிப்பாக நான் இந்த முறை கொண்டு வருவேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன். அது மட்டுமல்ல, நம்முடைய தாராபுரத்து பகுதியில் வந்து விவசாய பேர்முடி மக்கள் அதிகமா இருக்காங்க. அதனால 32 வருஷமா இந்த பிரச்சனை தீரல நான் சொன்னாரு. கண்டிப்பா வந்து இது எல்லாரும் பயனடையும் வகையில நம்முடைய தலைவரிடத்துல கண்டிப்பா இதை கொண்டு போய் சேர்த்து நம்முடைய அமைச்சர் அவர்கள், நம்முடைய கழக உறுப்பினர் செயலாளர்கள், தலைவர்கள் அத்தனை பேருடைய உதவியுடன் நான் இதை செய்து கொடுப்பேன் என்று உங்களுக்கு உறுதி கொள்கிறேன். நன்றி. என்ன தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. விவசாயிகளின் சின்னம் உதயசூரியன், விவசாயிகளின் சின்னம் விவசாயிகளின் சின்னம் உதயசூரியன். ஆமா, சரி எல்லாத்தையும் சொல்லுங்க. வேட்பாளர் இன்னைக்கு அதிமுக கொடுக்கப்பட்ட வேட்பாளர் நல்லவளா சொல்லுங்க போட்டு தாராபுரம் தொகுதி சட்டமன்ற தொகுதி நிறுத்தப்பட்ட உண்மையானவளா, குடும்பில்லாதவளா? நீங்க அதை மட்டும் மனசுல யாராவது நல்லவங்க போடலாம்னு சொல்லுங்க. கணவன் சொல்றாங்க, ஒரு சொட்டு தண்ணி வராத வந்தாங்க அமராவதி வந்து ஒரு சொட்டு தண்ணி மேட்டு வராது. நீங்க பாக்குறீங்களா? விசுவாசியா இருங்க. ஒரு சொட்டு தண்ணி கொண்டு வர முடிவு பண்ணோமா? முடிவு பண்ணோம். காரணம் என்ன? ஒன்னு நடந்துச்சு. அது எல்லாமே இருக்கிற ஒரு 4 பேருக்கு மட்டும் தெரியுது. வெளிப்படையா சொன்ன மிகப்பெரிய இதே இன்னைக்கு திமுக வேட்பாளர் பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா அமைதியானது, படிச்சது, அன்னாடு மருத்துவம் பார்க்கறது. அவங்க வந்து அப்படி வேட்பாளரை இன்னைக்கு திமுக அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தெரியுதா? காரணம் என்னங்க? ஆமா, இல்ல சொல்றது வரவேற்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இப்ப நான் வந்து சங்கம் நடத்துறோம், ஒருத்தர் பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா இதே வந்து என்ன பண்றது? நான் வந்து என்ன செஞ்சுட்டாங்க இல்ல பரவாயில்ல, காளிமுத்து விவசாய சங்க தலைவர் அவர் கொடுத்தலாம் சொன்னாங்களா? இந்த எடப்பாடி சொல்லிக்கலாமே, சொல்ல மாட்டேங்க. இல்ல அதை வந்து பிரச்சனை இல்லை. யாருக்கு என்ன தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அத்தனை பேருக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அசைக்க முடியாது. அதில் நாம் உறுதியா இருக்கிறோம். புரியுதுங்களா? அதனால வந்து இந்த தடவை மீண்டும் வந்து கிழக்கு பகுதியில பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் கிழக்கு பகுதி, டெல்டா பகுதியில நான் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு நான் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்து அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வந்து வராத ஒரு இவங்களுக்கு போய் திரும்ப அந்த வலியுறுத்தி இவங்களுக்கு போட்டு சொன்ன என்ன பிரயோஜனம்? நாளைக்கு ஒரு தொகுதியில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்களை போய் வலியுறுத்தி கொண்டு போல உனக்கு அன்னைக்கு ஓட்டு போட்டோம் இல்லையா, நீ இதை செஞ்சு கொடுன்னு சொல்லலாம்.
ஒருவேளை இப்ப எடப்பாடி ஜெயிக்கிறதுங்கிறது மேற்கு மண்டலத்துல மட்டும்தான். உங்களுக்கு என்னன்னா ஒரு மாயை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. கிழக்கு மண்டலம் தெற்கு பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதாவது திமுக கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்காது. 500 ஓட்டு 1000 2000 ஓட்டு கிட்ட ஜெயிக்க போறாங்க. ஏன்னா 4 விதமான போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. நாம ஒரு மனதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த சட்டமன்ற தொகுதிக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறோம். அதெல்லாம் எல்லா விவசாய பெருமக்களும் போனாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாம வந்து எல்லாம் 100 பேர் தான் 100 பேர் எல்லா வேலையும் வீட்டுக்குள்ள இன்னைக்கு கண்டிஷன் இந்த அம்மாவை நாங்கள் பல நாள் குடும்ப வைத்தியர்களுக்கெல்லாம் மரியாதையை நடத்துவாங்க. யாரு போனாலும் இந்த வேட்பாளர் ஆக சீட் கிடைக்கும்னால எங்களுக்கு யாரும் தெரியாது. ஆனா ஒரே மாதிரி நடத்துவாங்க. வயசானவங்களே போனாலும் கூட நின்று பார்த்து வைத்தியம் பண்ணி தாட்டி விடுவாப்புல. ஒரு காலனி ஆளு போனாலும் ஏடி காலனிக்கு போனாலும் 10 பணம் இல்லைனாலும் பஸ் கொடுத்தாட்டி விடுவாங்க. அதை வச்சு நான் பேசுறேன். தலைமை வரைக்கும் பேசுற அளவுக்கு நானும் பார்த்தாருங்க. ஆனா சொல்லுங்க அந்த அளவுக்கு மரியாதை நடத்துவாப்புல. நாங்க பார்த்து பெரிய ஸ்தலம். அங்க எல்லா மாநிலமும் வருவாங்க சாமி கூட. நாங்க அங்க ஐவாரத்துல எங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் இருக்கு. நாங்க பார்ப்போம், விசாரிப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க மாநிலம் எப்படி இருக்கு, மாவட்டம் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஊருக்கு 10 பேர் பேசுவாங்க. எங்க இதுல இப்ப நாங்கெல்லாம் நஞ்சை ஏரியா எங்களுக்கு திமுக தான் வரும். நாங்க இங்க மே மாவட்டம் கொங்கு சாதி 3 சாதியில இருக்குது. அவங்க சாதி கண்டுபிடிக்க முடியாது. 19 மாவட்டம் வருவாங்க, பேசுவாங்க, சொல்லுவாங்க. இந்த தடவை நாங்க திமுக தாங்க. எங்களுக்கு 19 மாவட்டம் முன்னுரிமையா நாங்க அழுத்தம் போடுவோங்கிறாங்க. நாங்க சர்வ் பண்ணி கேட்போம். நீங்க எதாவது எங்க மாவட்டத்தோட ஒத்துழைப்பீங்க, கொங்கு மாவட்டம்ங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் கௌரவமா இருப்பீங்க, எங்களுக்கு எல்லா ஜாதி நாங்க அரவணைக்க மாட்டோம் அப்படின்னு பேசுவாங்க. நாங்க அதையெல்லாம் கேட்போம், வலியுறுத்தி கேட்போம். எடப்பாடி எப்படி, சேலம் எப்படி, நாமக்கல் எப்படி, வேலூர் எப்படி, எல்லா மாவட்டத்துக்காகவும் வருவாங்க. அவங்களே இப்படி சொல்லுவாங்க. இந்த தடவை 19 மாவட்டம் அவங்கள தவிர முடியாதுங்க. இவங்க கட்சியில மிகப்பெரிய ஆள். எம்ஜிஆர் காலத்துல மந்திரியா இருந்தார் செங்கோட்டையெல்லாம். 4 தடவை 5 தடவை மதிப்பு போட்டு எல்லாம் வெளியே தள்ளிட்டாரு. இவரு சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போகும்போது நம்ம கிட்ட கொடுத்தா சீட்டை வாங்க முடியாது, உங்க கவர்மெண்ட்டை கொடுத்தா மிரட்டி வாங்கிக்கலாம்னு அந்த அம்மா உறுதிக்கு போச்சு. இவரு போய் என்ன பண்ணாரு, பதவி இழக்காம பதவி ஏற்று போந்தாரு. அந்த அம்மா செய்தியில வாங்கினாரு. வாங்கி கமலுக்கு வந்துட்டு அந்த அம்மா வரும்போது கொடுத்துருந்தாங்களும் ஒரு மரியாதை இருந்துட்டு அதுவும் இல்லை. நம்மளா போட புடிச்சாடிட்டா. நாங்க அந்த எங்க கட்சி டிடி தனகரன் கட்சி தான். நாங்க அதுதான் இருக்கிற பெருசாத்துக்கு உடம்பு கூட எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க. 10 தொகுதி கிழக்கு இருக்குது. நாங்க மாவட்டம் தவிர போவோம். எங்க மாநில தலைவர் அவரு சமூக என்பாரு, கட்சி யாரும் பேசாதீங்க, நம்மள கோரிக்கையை நிறுத்தி ஓட்டு கேட்போம். எந்த திராவிடமா அதை இதை அதெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு எந்த கட்சியில என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு வாங்கி ஓட்டு கேட்கறது வளர்ந்தாங்களோ தவிர பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். கூட போகும்போது நைட்டு கூட போயிட்டு தான் வந்தோம். ஆனால் இருந்தாலும் இந்த தடவை திமுக தான் வரும். மற்றபடி வாரதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நாங்க செலவு பண்ண அளவுக்கு திமுக முன்னதே அங்கதான் கை பிடிக்குது. இப்போ அங்கதான் பண்ணு. நாம அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது 1008 விருப்பம் இருக்கலாம், ஒத்துக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம். அதை மோசமாவும் சொல்ல முடியாது, திடமும் சொல்ல முடியாது. அது நீங்க சொன்ன மாதிரி மாற்று கருத்து அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதை செய்யிட்டு அதான் நாம சொல்ல முடியும். அதை வற்புறுத்துறதோ அவங்கள நிர்வாகம் பண்ணி கொண்டு போறதோ அதை தீர்வு பண்ணி கொண்டு போய் அவங்க வற்புறுத்துறதெல்லாம் கிடையாது. அவங்க உள்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு அத்தனை அறிவு இருக்கலாம். நாம் மோசம்னு சொல்ல முடியாது, நாம தான் கிடைக்காம சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துல வளர்ச்சி காரணம்னா ஒரு மீட்டிங் பொதுக்குழுன்னா காரசாரமான விவாதம் இருக்கு. வெளியில ஏதாவது பண்ணுவாங்க, உள்ள பெரிய அமைப்புல காரணம் விவாதங்கள் கண்டிப்பா இருக்கணும். அவங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்தும். கண்டிப்பா எந்த எண்ணமா இருந்தாலும் இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும். கட்சி சார்பற்ற விவசாய சங்க தலைவர் திரு காளிமுத்து அவர்கள் தலைமையில் செயற்குழு உறுப்பினர்களின் முன்னிலையில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் எண் 1, தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஆதரவு வழங்கப்படுகிறது. தாராபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திருமதி இந்திராணி MBPS அவர்களுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்மானம் 2, தாராபுரம் பகுதியில் அமைந்துள்ள உப்பாறு அணைக்கு BAP தொகுப்பு அணையில் இருந்து
இருந்தோ அல்லது அமராவதி அணையில் இருந்தோ உபரி நீரை முழுமையாக உப்பாறு அணைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். விவசாயிகளின் பிரதான கோரிக்கையான விவசாய பயிர்க்கடன் மற்றும் நடைக்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். விவசாய மின் இணைப்புக்கு தட்கல் முறையில் விண்ணப்பித்து பணம் செலுத்தியவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும். மும்முனை மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தீர்மானம் 5, தாராபுரம் பகுதியில் உள்ள கிராமப்புற சாலைகள் தரமற்ற நிலையில் உள்ளது. இதனை விரைந்து நடவடிக்கை எடுத்து தரமான தார் சாலைகள் அமைத்து தரப்பட வேண்டும். தீர்மானம் எண் 6, தாராபுரம் பகுதியில் விவசாயிகளின் பிரதான தொழிலாக கோழிப்பண்ணை உள்ளது. இதில் விவசாயிகளிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளுக்கான கறிக்கோழி வளர்ப்பு விலையை உயர்த்தி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். தீர்மானம் 7, தாராபுரம் பகுதியில் உள்ள குளத்துப்பாளையம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை வளாகம் அமைக்கக்கூடாது என உறுதியாக ஆணை வழங்க வேண்டும். தீர்மானம் 8, தமிழ்நாடு அரசு கொள்முதல் நிலையங்களில் மக்காச்சோளம் மத்திய அரசு அமல்படுத்திய MSP குறைந்தபட்ச 23 கொள்முதல் செய்யப்பட வேண்டும். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மதிய வணக்கம். தமிழக கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தின் சார்பாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இன்று செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்திலே எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது விவசாயிகளோடு உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான காப்பிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 23ஆம் தேதி அன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் ஓட்டு பதிவாக போகுது. இதில் நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் தொகுதியில் பார்த்திங்கன்னா வேட்பாளர் திமுக வேட்பாளர் இந்திராணி MPPS அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலான்னு ஒருமனதாக முடிவு பண்ணி இன்றைக்கி அவங்கள சந்தித்து அவங்களுக்கான ஆதரவை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி இன்றைக்கி போய் சந்திக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் ஆதரிக்கிறோம் என்று கேட்டால், விவசாயிகளுக்கு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட கடன், கூட்டுறவு சங்கத்திலே செய்யப்பட்ட கடன், அது மட்டும் இல்லாமல் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகு இலவச மின்சாரம் கலைஞர் அவர்களால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல் கடந்த 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தார். அதே போல் இந்த ஆண்டு எங்களுக்கு கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறோம், நீங்கள் உடனடியாக முதலமைச்சரானால் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கப்பட்ட பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை தெரிவித்திருக்கிறோம். அதே போல் எண்ணற்ற கோரிக்கைகள் விவசாயிகளுக்கு இன்றைக்கி நெல்லுக்கான கூடுதல் விலை கொடுக்கதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 2 வாரங்களுக்கு முன்பு முதல்வரை சந்தித்து சொல்லும் பொழுது உங்களுடைய கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஆதரவு உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.